ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं. வேதம் படிச்ச தின தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகவும் சந்தோஷமடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज की वचन की ओर जाएंगे. ஏசாயா 42ஆம் அதிகாரம் chapter 42 16 சொல்லப்பட்டிருக்குது. 16 में कहा गया இருளை வெளிச்சமாகவும் मैं अंधियारे को उजियाला में கோணலை செவையாக்குவேன். टेढ़े मार्ग को सीधा करूंगा. ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता நான் है இருளை வெளிச்சமாக்குகிற தேவன், मैं अंधियारे को उजियाला करने वाला கோணலானவைகளை செவையாக்குகிற தேவன் என்று சொல்லுகிறார். टेढ़े मार्ग को सीधा करने वाला உங்க परमेश्वर. வாழ்க்கை இருளாக இருக்கிறதோ, आपके जीवन में अंधियारा है क्या? உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி நிமித்தம் இருள் வந்து விட்டதோ, कोई तो बीमारी के कारण अंधियारा छा ஏதோ गया பிரச்சனை है. நிமித்தமாக இருளாகி விட்டதோ, कोई तो समस्या के कारण अंधियारा ஐயோ छाया என் है. வாழ்க்கையில இருளா இருக்கிறதே, जीवन ही मेरा अंधियारा है. என் வழியெல்லாம் கோணலா இருக்கிறதே, मेरे मार्ग सब टेढ़े என் हैं. வழியெல்லாம் செவ்வையாக இல்லையே, मेरे मार्ग सीधे नहीं है. கரடுமுரடா காணப்படுகிறதே. टेढ़ा ही है. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? ऐसी स्थिति में हो क्या? நான் இன்றைக்கு சொல்லுகிறான், परमेश्वर कहते हैं உன் வழியை நான் இருளை வெளிச்சமாக பண்ணுவேன், तेरे अंधियारों को उजियाला करूंगा உன்னை கோணலானவைகளை நான் செவ்வையாக்கும் என்று சொல்லுகிறான். और तेरे टेढ़े मार्ग को सीधा எந்த करूंगा. காரியமா இருந்தாலும், चाहे कोई भी कार्य क्यों ना எந்த हो, எந்த இருளா இருந்தாலும் कोई भी अंधियारा हो, அவர் வெளிச்சமாக மாற்றுவான். उसे उजियाला में बदलेगा. கோணலாவை செவ்வையாக்குவான். टेढ़े मार्ग को सीधा நேரான करेंगे. பாதையில सीधे मार्ग पर, சரியான வழியில सही मार्ग पर உங்களை நடத்துவதற்கு आपको चलाने के ஆண்டவர் लिए போதுமானவராயிருக்கிறார். वो काफी है. தாவீது ஜெபிக்கிறான், दाऊद प्रार्थना करता है, கர்த்தாவே हे என் परमेश्वर இருளை நீர் வெளிச்சமாக்கும். मेरे अंधियारों को उजियाले में உங்க बदल இருள் दे. வெளிச்சமாக மாறும். मेरे अंधियारा उजियाले में உங்க बदलना है. இருளகத்தை வெளிச்சமாக மாற்றி उस अंधियारे को उजियाले में இந்த बदल பூமியில कर इस जो संसार में அநேகருக்கு अनेक लोगों ஒளி को கொடுக்கும்படியாக, उजियाला देने के இருளில் लिए, இருக்கிற ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக अंधियारे के लोगों को உங்களை बचाने के लिए, பயன்படுத்துவதற்கு தான் आपको उपयोग करने के உங்களோடு लिए கர்த்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார். आपसे परमेश्वर बातें कर உங்கள் रहा இருள் है. விலகும், आपके अंधियारा बदलेगा. கோணலாவை செவியாக்கும், टेढ़े मार्ग सीधे உங்களோடு होंगे. கூட இருக்கிறார். आपके साथ है. பயப்படாதிருங்கள். डरो मत. நாம் செபிக்கலாமா? प्रार्थना करेंगे. அன்பின் பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உடைய करते கிருபையுள்ள हैं. கரத்தை தாழ்த்தி செபிக்கிறோம். आपके अनुग्रह भरे हाथों में இந்த सौंपते हैं. பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். आपके बच्चों के लिए प्रार्थना என் करते வாழ்க்கை हैं. இருளா இருக்கிறது, मेरे जीवन अंधियारे में என்னுடைய है. வாழ்க்கை கோணலா இருக்கிறது, मेरे मार्ग टेढ़े हैं. என் எப்பொழுது நல்ல காலம் பிறக்கும், कभी मेरे अच्छे समय என் வாழ்க்கை आएंगे. எப்படி வெளிச்சமாக பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். मेरे जीवन कभी उजियाले में होगा करके இந்த வார்த்தை प्रार्थना அப்படி करते हैं. நிறைவேறட்டும், वैसे ही पूरा हो. பெரிய மாற்றத்தை உண்டாகட்டும். एक बदलाव दीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே, यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमेन.